ரெட் கலர்ல பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இதுதான் தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல தயிர், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் நல்லா தயிரோட மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டா வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருகின பிறகு கியூபா கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் அண்ட் பன்னீர் இது மூணையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிட்டு அதையும் செப்பரேட்டா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல பட்டர் அண்ட் ஆயில் ஊத்திட்டு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் பொரிஞ்சோன்னா பொடியா கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ பேஸ்ட் இதை மூணையும் 1 by 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலா எல்லாத்தையும் தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்துடலாம். 1 கப் தண்ணியும் சேர்த்து அதையும் ஊற்றிடலாம். இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ மசாலால எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் பன்னீரை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லிட்டு போட்டு மூடி பன்னீர் சாஃப்ட் ஆகிற வரை வேக வச்சு இறக்கணும்னா தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி. கடைசியாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடலாம்.